ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸோட பிஆர் போயிருந்தோம் காய்ஸ். அது என்ன யாருன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்க தான். ஒன்று ஒன்று வாத்துக்கு நட்டு கிடைக்காதனால அவர் வரல, கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு கை. இப்போ பார்த்தீங்கன்னா டாக்ஸி அவருக்கு இன்னும் பேர் கூட மாற்ற தெரில அவர். ஏன்னா அவ்வளோ பாட்டாக இருக்காப்புல. பாட்டு ஏன்னா நானும் பாட்டு தான், அதனால தான் அவரும் நான் பாட்டுன்னு சொல்கிறேன். ஓகே கைஸ், நம்ம கரெக்டாக உங்களுக்கு தெரியும், இதெல்லாம் நானும் சொல்லிக்கிறணுமா இல்லையா? நம்ம மாஸ்டருக்கு புஷ் பண்ணுற எல்லோரும் புதுசாக கிராண்ட் மாஸ்டருக்கு தான் சொல்லுவாங்க. நம்ம கொஞ்சம் வித்தியாசமாக மாஸ்டருக்கு. ஏன்னா நம்ம இந்த ஐடியில் நம்ம மாஸ்டர் ஒரு தடவை கூட போனதில்லை கைஸ். அதனால தான். ஏன்னா இந்த மிஸ்டர் கேஸ்னு ஒரு ஐடி இருக்குல்ல, அந்த ஐடியில் நான் அந்த ஐடி சேல் பண்ணலான்னு இருக்கேன் கைஸ். உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக. இப்போ நம்ம அந்த ஐடி வந்து நான் 4K விற்கலான்னு நினச்சேன். கொஞ்சம் வாங்குற வரை கொஞ்சம் டாப்அப் பண்ணிட்டு அது ஒரு ஐடி கொஞ்சம் இது பண்ணி கொஞ்சம் பெரிய லெவலாக. அதனால தான் நம்ம சப்ஸ்கிரைபர் வாங்குறதா இருந்தால் கொஞ்சம் 3K 2.5K அந்த மாதிரி கண்டிப்பாக கொடுக்குறேன் கைஸ். நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் மட்டும் பண்ணுங்கள். பார்க்குற வீடியோ கண்டிப்பாக ஒரு லைக் மட்டும் பண்ணிங்கன்னா பார்க்குற உங்களுக்கும் சந்தோஷமாக இருக்கும், போடுற எனக்கும் சப்போர்ட்டாகவும் இருக்கும் கைஸ். ஏன்னா நீங்கள் 274 சப்ஸ்கிரைபர் நம்மளுக்கு இப்போ வந்தாச்சு. அவங்களுக்கெல்லாம் நான் மிக்க நன்றி சொல்லிக்கிறேன். ஓகே கைஸ், இப்போ என் வீடியோ பிடிச்சனால தான் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க, பரவாயில்ல. எனக்கு நான் போடுற வீடியோ ஒரு 500 அவ்வளோ பேர் பார்க்குறாங்க. அதில் ஒரு லைக் கூட கொஞ்சம் பாதி பேர் போடுறாங்க. அவங்களுக்கும் கொஞ்சம் நான் நன்றி சொல்லிக்கிறேன் கைஸ். ஏன்னா என் வீடியோ பிடிச்சனால தானே அவங்க ஒரு 24 பேர் லைக் போட்டாலும் எனக்கு பிடிச்சனால தானே அவங்க போட்டிருக்காங்க. ஏன்னா என் பேசுகிறது பிடிச்சிருக்கு, நான் விளாண்டது பிடிச்சிருக்கிறதுனால தானே கைஸ் அவங்க லைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். போதும் கைஸ், நான் ஒரு ஒன்று 26 சப்ஸ்கிரைபர் வந்தால் நம்ம 300 தொட்டுருவோம் கைஸ். 300 தொட்டோம்னா நான் உங்களுக்கு ஒரு கண்டிப்பாக கிஃப்ட் அனுப்புகிறேன். ஒரு 5 பேரில் ஒரு 2 பேரை நான் சூஸ் பண்ணி கண்டிப்பாக நம்ம சப்ஸ்கிரைபருக்கு தான் கைஸ் அதுவும் கிஃப்ட் அனுப்ப போகிறேன். நீங்கள் கரெக்ட் 300 மட்டும் என்னை தொட வச்சுருங்க கைஸ். 300 போயிட்டோம்னா கண்டிப்பாக நம்ம சப்ஸ்கிரைபரில் எத்தனை பேர் கமெண்ட் பண்ணுறாங்களோ, இப்போ ஒரு 20 பேர் பண்ணுறாங்கன்னு 20 பேரில் ஒரு 5 பேரை தேர்ந்தெடுத்து கண்டிப்பாக கிஃப்ட் அனுப்புகிறேன் கைஸ். அது உங்கள் கண்ணு முன்னாடியே தேர்ந்தெடுத்து உங்கள் அதே மாதிரி நம்ம ஒரு சின்ன டோர்னமெண்ட் வைக்கலான் இருக்கோம். அதுவும் டோர்னமெண்ட்டில் ஜெயிக்கிறவங்களுக்கு என்ன கிஃப்ட்டுனா அது கண்டிப்பாக நான் சொல்கிறேன். டோர்னமெண்ட்டு இப்போ கொஞ்சம் பேசிக்கிட்டு இருக்கோம் நாங்கள்லாம் எல்லாருமே சேர்ந்து, எங்கள் அண்ணன் அப்படிலாம் எல்லாம் சேர்ந்து பேசிக்கிட்டு இருக்கோம். கண்டிப்பாக அந்த டோர்னமெண்ட் என்னன்னு நான் சொல்கிறோம். அதுவும் பிஆர் ரூம் மேட்ச் மாதிரி தான் கைஸ். அதில் எந்த ஸ்குவாடு ஜெயிக்குதோ, ஃபைனலில் ஜெயிக்குதோ அவங்களுக்கு கொஞ்சம் பெரிய கிஃப்ட்டு, ஸ்குவாடுக்கே பெரிய கிஃப்ட் இருக்குது. அது இப்போயே சொல்லிட்டோம்னா அந்த இது போயிரும்ல. நம்மளுக்கு ஸ்பான்சர் யார் பண்ணுறாங்கன்னா நம்மளே தான் ஸ்பான்சர் பண்ணுறோம். நம்மளே டோர்னமெண்ட்ஸ் நம்மளே தான் பண்ணுறோம். ஏன்னா நம்ம வச்சுக்கிட்டு இருந்தோம், அதுவும் நம்ம ஏரியாவுக்கு பைசங்க அந்த மாதிரி தான் வச்சு இது பண்ணுறோமா. இப்போ நம்ம யூடியூப் சேனல் வச்சுருக்கனால நம்ம சப்ஸ்கிரைபர் யாரோ வருவாங்களே, அதனால கைஸ் கீழே டோக்கன் இருக்கேன், ஆனால் எனிமையும் இருக்கேன். எடுக்க போடாலும் அடிக்க ஆரம்பிச்சிடுவேன். சரி நம்ம கண்டென்ட்டுக்கு வருவோம்னு சொல்லிட்டு நம்ம ஃப்ரெண்டு அவங்க பேசவும் மாட்டுறாங்க. பேசுங்கிறான்னு பார்த்தா எங்கிட்ட அடேங்கப்பா தலைவன் செத்துட்டாப்புல. வாத்து வாய் பேசிக்கிட்டு இருந்துச்சு, அதான் செத்துருச்சு. அவங்க பேசுகிறது உங்களுக்கு சரியாக கேட்காதுன்னு நினைக்கிறேன். அப்பப்போ என்னன்னு தெரில, டிஸ்காலில் அப்பப்போ சூப்பராக கேட்குது, அப்பப்போ இதாக ஏன்னு தெரிஞ்சால் மக்கா கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளுக்கு ஷார்ட்கன் கிடச்சிச்சு, நம்ம போய் கன்று கிடச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுத்த ஆரம்பிச்சிட்டோம். நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு சப்போர்ட்டாக இருக்கும் கைஸ், ப்ளீஸ் கைஸ். ஏன்னா நான் வீடியோ போடுறது ஒன்றும் சும்மா இல்லை. நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க ஒரு 200 பேர். அவங்களுக்காவது வீடியோ போடணும் தான் நான் கண்டிப்பாக போடுறேன். நீங்கள் பார்க்குறவங்க நிறைய பேர் பார்க்குறீங்க, ஒரு லைக் பண்ணிவிட்டு அது பாருங்கள் கைஸ் ப்ளீஸ். எனக்கும் கொஞ்சம் மோட்டிவேஷனாகவும் இருக்கும். உங்களுக்கு பிடிச்ச நீங்கள் என் வீடியோ பார்த்து சிரிச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா அது என் வீடியோ பார்த்து ஒரு 2 பேர் சிரிச்சாலும் எனக்கு சந்தோஷமாக தானே கைஸ் இருக்கும். சரி ஷார்ட்கன் பெல்லாம் நம்மளுக்கு MP40 வேணாம், எதுக்கு அதெல்லாம் எடுத்துக்கிட்டு அழுத்துறதுக்கு இதில் அழுத்துட்டு போயிடலாம்ல. 2 அடி அடித்தா சாக போகிறாய. அதை பார்த்தா எடிவே ரைட்டாக போட்டு டேமேஜ் கொடுத்துட்டு இப்படி ஓடி பார்த்தா ஒருத்தர் ஊடால வரேன். டேண்டா இங்கே ஒரு ப்ரோ பிளேயர் நிற்கிறேன்னு கண்ணு தெரில. அதுவும் பார்த்தா ஒருத்தர் குதிக்கிறேன். ரைட்டு இன்னும் நான் நம்ம பையன் பார்த்தா பின்னிலேருந்து அடிக்க ஆரம்பிச்சேன். சரி ரைட்டு அந்த கிலோ நம்மளுக்கு நானும் ஒரு அடி ஊசிக்கிலேருந்து அடிக்கிறேன். நானும் நிறைய டேமேஜ் கொடுத்துறேன். ஒன்று அவர் என்ன சொல்கிறாப்புலன்னா, டாக்ஸி என்ன சொல்லிட்டாப்புல, ப்ரோ நீ ஓசிகள் எடுத்துட்ட ப்ரோ ஓசிகள் எடுத்துட்ட ப்ரோ. அடுத்தது பார்த்தா ரூம் மேட்ச்சில் அவர் நம்மளை கடைசியில் டான்னு சொல்லியிருப்பாங்க. அது ஒருத்தர் சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாரு, நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கமெண்டில்.
ப்ரோ இல்லை ப்ரோ, அவர் ஜோனில் கடைசியில் செத்தனால கொஞ்சம் கடுப்பாயிட்டார் ப்ரோ. பரவாயில்ல ப்ரோ, அவர் நம்ம ஃப்ரெண்டு தான், நம்ம எங்கள் 2 பேருக்கு ஒரே வயசு தான். இருந்தாலும் நம்ம வீடியோ போடுறதுக்காக தான் ப்ரோன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கேன். இல்லைன்னா நான் வாடா போடான்னு தான் பேசிக்கிட்டு இருப்போம். அடுத்த வீடியோலேருந்து நாங்கள் வாடா போடான்னு தான் பேசலாம்னு ஆரம்பிச்சிருக்கோம். ஒருத்தர் கேட்டுரு, அவர் இப்போ ஒருத்தர் அதே சப்ஸ்கிரைபர் தான் ஒரு கேள்வி கேட்டிருந்தாரு. ப்ரோ நீங்கள் என்னைய ரூம் மேட்ச்சில் அடித்து கண்டென்ட் போடுங்க ப்ரோ. கண்டிப்பாக ப்ரோ, உங்களை அடிக்கணும்னா இல்லை, நீங்களும் ஜெயிக்கலாம் நானும் ஜெயிக்கலாம், அவங்கவுங்க ஸ்கில்லு திறமை பொறுத்துங்க. இங்கே இந்த ஃப்ரீ ஃபயரில் இந்த கலெக்ஷத்தில் டாப்அப் பண்ணால் தான் பெரிய ஆள், நான் இப்போ இந்த கலெக்ஷன் வச்சுருக்கேன் அந்த கலெக்ஷன் வச்சுருக்கேன், அதெல்லாம் இல்லை. அவங்கவுங்க திறமையை வச்சு விளாட்றது தான் ப்ரோ இது திறமையே. அவங்கவுங்க திறமையை வச்சு விளாடணும் ப்ரோ, அவ்வளோதான். பார்த்தா வாத்து மண்டையில் காமிக்க வந்துச்சு, டே நீ அங்கே பேசுகிற நிப்பாட்டிட்டு இங்கே வாடா, ரிவே பண்ணல வாடா அப்படின்னு. ரைட்டு உடக்கு ஒண்டுடா, நான் இறங்கி வருவேடா, அப்படிலாம் இங்கே வேலையே கிடையாது, நீ செத்தா சாவிடா அப்படின்னு சொல்லிட்டு விடுறது. பார்த்தா அவரும் டவுனு நானும் சரி அவரும் டவுனு நம்ம வாத்து டவுனு. சரி ரைட்டு நம்ம ரிவே பண்ணிட்டு கிளம்பி அவ்வளோ வெறி போல மாப்பிள்ளைக்கு அவ்வளோ இருந்துச்சு. நம்மளுக்கு லூட்டு நல்ல லூட்டு கிடச்சிச்சு. சரி ஜூஸை குடிச்சிட்டு குரோஸா எக்ஸ் எடுத்துகிட்டு அழுத்த ஆரம்பிச்சிடும், வர இனிமேல் ஃபுல்லாக பார்த்துக்கலாம், என்ன 2ல் 1 பார்த்துக்கலாம் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நானும் அங்கிட்ட இங்கிட்டு பார்க்குறேன் இனிமேல் இருக்கானா இல்லையான்னு. சரி அந்த ட்ராப்பில் ஏடபிள்யூபி கிடைக்குமான்னு பார்த்தேன். சரி கடைசியில் கிடைக்கவே இல்லை ஏடபிள்யூன்னு. ஆனால் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டிருந்தாரு, அவரே தான், அவர் 6 கமெண்ட் போட்டிருந்தாரு, அவர் யூஐடி போட்டிருந்தாரு. அப்புறம் கண்டிப்பாக அப்புறம் உங்களை ரேங்க் பூஸ்ட் பண்ணுறப்ப அடுத்த தடவை கூப்பிட்றேன், ஃபென்ட்ரோ கோர்ஸ் கண்டிப்பாக கொடுக்குறேன், 2 அக்கௌண்ட்லேருந்து கொடுப்பேன் 2 அக்கௌண்ட்லேருந்து கொடுப்பேன் காய்ஸ். அவர் அந்த சப்ஸ்கிரைபர் தான் சொல்கிறார், 2 ஐடியிலேருந்து கொடுப்பேன், ஒன்று லியோஎஃப்எஃப் விஐபியிலேருந்து, ஒன்று மிஸ்டர் கேசவ், 2த்துலேருந்து கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்கள் அக்செப்ட் மட்டும் பண்ணுங்கள் மறக்காமல். இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்ப்பீங்களா இல்லைன்னு தெரியல. உங்களை பற்றி கண்டிப்பாக நான் ஷார்ட்ஸும் போடுவேன், அதில் பார்த்து நீங்கள் இப்போ தெரிஞ்சுக்கவே நினைக்கிறேன். உங்களை கண்டிப்பாக ஃபென்ட்ரோ கோர்ஸ் கொடுப்பேன் காய்ஸ். இவாங்க காயடா பொறுக்கி 1500 வச்சுருக்கேன். ஏன்னா இவங்கள நான் ரிவே பண்ணுறதுக்கு வச்சுக்கல, அவங்க தான் என்னைய ரிவே பண்ணுறதுக்கு வச்சுருக்காங்க. அதனால நான் சரி போய் தொலைங்கடா, நானும் இனிமேல் பார்த்து அடிச்சுட்டு உங்களுக்கு ரிவே பண்ணி தொலைகிறேன்னு சொல்லிட்டு நான் மெயினாக ஏன் டோக்கன் பொறுக்கிறேன்னா, எனக்கு M4A1 இப்போ அப்புறம் அதுனா 4S ஸ்கோப்பு அந்த மாதிரி கிடைக்குன்றதுக்காக நான் மெயினாக டோக்கன் பொறுக்கிறேன். அதை பார்த்தா அவங்கள யாரும் சுட்டுக்கிட்டு இருக்காங்க. சரி சுடுங்க என்கிட்ட, ஆனால் இனிமேல் இருக்காங்க நான் பார்த்துக்கிறேன். பார்த்தா மெசேஜ் தள்ளி விட்டு தொலை, இல்லை பார்த்தா மெசேஜ் பெருந்தொலை நோட்டிஃபிகேஷன் ஆஃப் பண்ணாலும் நான் வந்து தொலைஞ்சிக்கிட்டு இருக்கேன். நான் பார்த்தா டெலிகிராமில் ஆஃப் பண்ண வரேன்ட்டு. சரி கைஸ் டிஸ்காலில் நம்ம சர்வரில் ஷேர்னு நினைக்கிறீங்கன்னா மறக்காமல் அதை கமெண்ட் பண்ணுங்க கைஸ். நம்ம சர்வர் லிங்க் நான் கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் கமெண்ட் பண்ணால் தான் கொடுப்பேன், அதுவும் இப்போயே சொல்லிக்கிறேன். நம்ம சர்வரில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 18 பேர் யாரோ இருக்காங்க. ஆனால் கண்டிப்பாக நீங்கள் டோர்னமெண்ட் வரேன்னு சொல்லிட்டிங்கன்னா நான் புது சர்வர் ஓப்பன் பண்ணிடுவோம். நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா பார்த்தா ஒரு எனிமே டவுன் அடிச்சுட்டு அந்த கில்லை கன்ஃபார்ம் பண்ணி விட்டுருவேன். பாருங்களேன் கடைசியில் பார்த்தா இங்கிட்டு சைட்லேருந்து ஒருத்தன், சரி ரைட்டு இங்கிட்டு பார்த்தா இங்கிட்டு ஒருத்தன், டே எங்கேருந்துடா வருவீங்கன்னு பார்த்தா இங்கிட்டு ஒருத்தன், சரி ரைட்டு அவனை சுற்று போட்டாங்கடான்னு சொல்லிட்டு நம்ம சுற்றுக்குள் வால் பண்ணோம். இங்கே 4 பேர் இருக்கேன் ரைட்டு, நம்ம லைஃபு குளுவால் விட்டு லைஃபே ஏற்றி விடுவா, எட்டாலும் குளுவால் விட பார்த்தா இங்கே டவுன் அடிச்சாருங்க. சரி இந்த கில்லையாவது கன்ஃபார்ம் பண்ணி விட்டுருவோன்னு பார்த்தா ஐயோ குளுவால் வரல அப்படி போட்டு கில்லை கன்ஃபார்ம் பண்ணி விட்டுரு பார்த்தா அங்கே ஒருத்தர் எடுத்துகிட்டு இருப்பேன். சரி ரைட்டு அவன் அடிக்கணும்னு பார்த்தா இந்த சைடு ஒருத்தர் ஏறி வந்துருவேன். அப்படியே இருறா பார்த்தா இவன் ஏறி பார்த்தா இங்கிட்டு ஒரு சுத்தா அங்கிட்ட ஒரு கலந்து பார்த்தா டீமே செத்துருச்சா, அட போங்கு ஐயா போங்கு அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. பரவாயில்ல இவ்வளோ ஏறிடுச்சு, பார்த்துக்கலாம் 15 இன்னும் கொஞ்சம் தானே. அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பை கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நம்ம 300 சப்ஸ்கிரைப் போனால் நம்ம சப்ஸ்கிரைபர் கண்டிப்பாக ஒரு 5 பேருக்கு 20 கமெண்ட் வந்தால் கண்டிப்பாக நான் 5 பேருக்கு கிஃப்ட் அனுப்புகிறேன். ஃப்ரீ ஃபயரில் நீங்கள் எது கேட்டாலும் சரி கைஸ், 1000 டைமண்ட் தான். ஆனால் டாப்அப் மட்டும் பண்ணி விட மாட்டேன் எப்பயுமே, அது உங்கள் காசில் நீங்கள் எப்பயும் பண்ணாதீங்க. வீட்டில் கேட்டு பண்ணுறதா இருந்தால் எப்பயுமே உங்கள் காசுக்கு பண்ணுங்கள். பாய் கைஸ், பாய் கைஸ், பாய்.